நாடு முழுவதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம் வலுவடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் நடைபெற்ற தடியடி பிரயோகம் மற்றும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக முக்கியமான 3 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இதில் நீட் தேர்வு ஆன்லைன் முறையில் நடந்தால் அதனை யார் கண்காணிப்பார்கள், அந்த தேர்வின் உறுதித்தன்மையை யார் அங்கீகரிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை காண வேண்டும் என்ற கோரிக்கையை மற்றும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, நீட் தேர்வில் தொடர்ந்து வினாத்தாள் கசிவு முறைகேடுகள் நடைபெறுவதை நாம் கண்காணிக்காமல் இருக்க முடியாது என்றும், தொடர்ந்து இதில் மத்திய அரசு உரிய பதிலை ஏன் இதுவரை அளிக்கவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சனையை பொறுத்தவரை அதில் சீர்திருத்தங்கள் அமல்படுத்தும் வரை உச்சநீதிமன்றமே அந்த தேர்வை இனி கண்காணிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் இன்று நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்கில் மிக முக்கியமான 3 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. முதல் உத்தரவாக மத்திய அரசு இதில் பதில் மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்று அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. 1. இரண்டாவதாக, இதை கடிதம் மூலம் மனுவாக தாக்கல் செய்திருப்பதால் இதை ஒரு வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு தேர்வு ஆன்லைனில் நடைபெறும் போது அதன் பாதுகாப்பை யார் உறுதி செய்வது, அதில் ஏற்படும் தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்பது குறித்து திட்டவட்டமான பதிலுரையை தேர்வு முகமை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும், அந்த நீட் தேர்வை நடத்தும் தேர்வு முகமை உடனடியாக அதில் இந்த தேர்வை நடத்தும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் யார் என்ற விவரத்தை பதில் மனுவை மத்திய அரசு தாக்கல் செய்யும் போது நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என கூறியிருக்கிறது. மேலும் தொடர்ந்து நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி, வினாத்தாள்களில் கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும், முழுமையான சீர்திருத்தம் அமலாக்கப்படும் வரை நீட் தேர்வுகள் நடைபெறுவதை உச்சநீதிமன்றமே நேரடியாக கண்காணிக்கும் என்ற மிக முக்கியமான 3 உத்தரவுகளை பிறப்பித்து 27ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வரும் 27ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமைக்குள் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பதில் மனுவில் நீட் தேர்வுக்கான அந்த தேர்வு முகமையில் உள்ள கண்காணிப்பு குழு அதிகாரிகள் யார் யார் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது 1. இரண்டாவதாக, இந்த தேர்வை ஆன்லைனில் கண்காணித்து அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இரண்டாவதாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மூன்றாவதாக, நீட் தேர்வு தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் அதில் வினாத்தாள் கசிவு நடைபெறாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்றம் எழுப்பி 27ஆம் தேதிக்குள், வரும் திங்கட்கிழமைக்குள் மத்திய அரசு இதில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த 3 மிக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. சர்மிளா.